ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் சரி என் பையனுக்கும் சரி பால்கோவானா ரொம்ப பிடிக்கும். என் பையனும் பால்கோவா செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். வீட்லேயும் கொஞ்சம் பால் மிச்சம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி இன்றைக்கி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். அதை நல்லா கொதித்த உடனே 1 ஸ்பூன் அரிசி மாவு தண்ணியில் கரைச்சி அது கூட சேர்த்துக்க போகிறோம். இது ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப இனிப்பாக இல்லாமல் ரொம்ப திகட்டுற மாதிரி இல்லாமல் டேஸ்ட்டு நல்லா மைல்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை சேர்த்துக்கிட்டேன். அது சேர்த்த உடனே நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சுற்றி வர ஆடை எல்லாத்தையும் எடுத்து விட்டு அதை நல்லா திருப்பி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கூட நான் 5 ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துருக்கேன். இது எங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு. இது கூடவே ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா ஓரளவு திக்காக வந்த பிறகு இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அதை நல்லா சட்டியை விட்டு தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிண்டி பிறகு நல்ல டேஸ்டியான பால்கோவா ரெடி. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.